இந்த ஒரு கத்திரிக்காய் தொக்கு மட்டும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். சாதம் மட்டும் கிடையாது, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் கூடலாம் சூப்பரான சைட் டிஷ். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வானல்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 2 இடிச்ச 10 பல் பூண்டு, பொடியை கட் பண்ண 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே சின்ன பீசஸாக கட் பண்ண 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் பொடியை கட் பண்ண 1 கப் தக்காளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 கப் அளவு திக்கா கரைச்ச புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா அல்வா மாதிரி பேனில் விட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதம், சப்பாத்தி, தோசை கூட எல்லாம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா